வரலாறு சொல்லும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலை அல்லாஹ் எப்படி படைக்கிறார். பூமியிலிருந்து மண் எடுத்து சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த அல்லாஹ் தன்னுடைய ரூஹை ஆதமுக்குள்ளே ஊத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழித்து பார்க்கிறார்கள். விழித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அபூ முஹம்மத் கும், முஹம்மதின் தந்தையே எழு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சோன்னு கேட்கிறாங்க, முஹம்மதின் தந்தையா? நான் தானா மொத ஆளு? முஹம்மதின் தந்தை என்று சொல்லுகிறாயே, யார் அந்த முஹம்மது? அரிசை பார் என்பான். அரிசிலே பொறிக்கப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அந்த பேரொளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்திலே நுழைய வைப்பான். நெற்றியிலே அல்லாஹ் பதிய வைப்பான். நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்த காரணத்தினால் தான் மலக்குகள் எல்லாம் ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் சஜிதா செய்யும் சொல்லும்போது இப்லீஸை தவிர பாக்கி எல்லோரும் சஜிதா செய்தார்களே, எதனால்? நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்ததால் எல்லாம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை சொர்க்கத்திலே வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்துகிறார். உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வருகிறது. சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். சீஸே, நீ தவறு செய்து விடாதே, உனக்குள்ளே நூரே முஹம்மதி இருக்கிறது. உன் பிச்சரங்களில் யார் உயர்ந்தவர்களோ சிறந்தவர்களோ புனிதமானவர்களோ தவறில்லாதவர்களோ அப்பழுக்கற்றவர்களோ அவர்களுக்கு இந்த நூரே முஹம்மதி செல்லும். அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து கினானா வம்சத்திற்கு வந்து குறைஷிகளுக்கு வந்து ஹாஷிமிக்கு வந்து அப்துல் முத்தலிபுக்கு வந்து அப்துல்லாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திலே உதயமாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதயமாகிற செய்தியை உலகத்தில் எந்த நபிமார்கள் எல்லாம் உதயமாகிறார்களோ அல்லாஹ் மூன்று விதமாக செய்தி கொடுப்பான். நபிமார்கள் என்பது மனித முயற்சியால் வருபவர்கள் அல்ல. ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுது நபி ஆயிட முடியுமா? அல்லது கால ஃபுல்லா நோன்பு வச்சு நபி ஆயிட முடியுமா? நபி என்பது மனித முயற்சியால் உருவாவதல்ல, அல்லாஹ்வின் மாஸ்டர் பிளான், அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு தான் நபி. ஒரு நபி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் மூன்று அறிவிப்புகளை செய்வான். ஒன்று முந்திய வேதங்களின் மூலமாக அறிவிப்பான், அல்லது கனவின் மூலமாக அறிவிப்பான், அல்லது இல்ஹாம் உதிப்பின் மூலமாக அறிவிப்பான். இந்த மூன்று முறைகளில் தான் ஒரு நபியின் வருகையை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று வேதம், இரண்டாவது கனவு, மூன்றாவது இல்ஹாம். பெருமானாரை குறித்து வேதங்கள் என்ன சொல்கிறது, கனவு என்ன சொல்கிறது, இல்ஹாம் என்ன சொல்கிறது? இத மட்டும் 30 நாள் தனியா பேசணும், ஒவ்வொன்றுக்கும் 10 நாள் ஒதுக்கி. ஆனாலும் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மூணையும் 30 நிமிஷத்துல சொல்ல வேண்டியிருக்கு. வேதங்கள் என்ன சொல்கிறது? நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் காபாவை கட்டுவதற்கு செல்லுகிற பொழுது ஒரு கல்லை கண்டெடுக்கிறார்கள். காபத்துல்லாஹ்வுல ஒரு கல்லு கிடக்கிறது. இன்றைக்கு கல் ஆராய்ச்சி தனியாக, தொல்பொருள் ஆராய்ச்சி தனியாக நடக்கிறது. இதை போன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை எடுக்கிற பொழுது அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் அல்லாஹ் கல்லிலே பொறிச்சு வச்சிருக்கிறான். லா இலாஹ 4 வார்த்தை. லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், என்னைத்தான் வணங்க வேண்டும், முதல் வார்த்தை. இரண்டாவதாக லா இலாஹ இல்லா அன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர். தூபாலிமன் ஆமன பிஹி வத்தபஹு, யார் ஈமான் கொள்ளுகிறாரோ அவரை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக. இரண்டாவது வரி. மூன்றாவது வரி லா இலாஹ இல்லா அன மன் யஅத்தஸம பி நஜா, யார் என்னை பற்றி பிடித்து வாழ்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். மூன்றாவது வரி. நான்காவது வரியிலே லா இலாஹ இல்லா அன, நான் தான் அல்லாஹ், அல் ஹரமுலி, அல் ஹரமுலி மக்காவை சுற்றி இருக்கிற பகுதி என்னை சார்ந்தது. வல் கஅபத்து பைத்தி, காபா என்னுடைய ஆலயம். மன் தகல பைத்தி, யார் என்னுடைய ஆலயத்தில் நுழைகிறாரோ ஆமன மின் ஆதாபி, என்னுடைய அதாபில் இருந்து அவர் நீங்கி விடுகிறார் என்று 4 வரி எழுதிட்டு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே, அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் யார்?
இரண்டாவது வரியில் வேறு முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் தூபா லிமன் ஆமன பிஹி வத்தபஹு என்று ரப்பே பொறிக்கப்பட்டிருக்கிறதே. இவர் யார்? நான் தானே கலீல், உன்னுடைய நண்பன். யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ கலீல், ஆனால் அவர் ஹபீப். அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை, எதுவும் இல்லை, அவர் ஹபீப். உடனே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் அவரை என் உம்மத்திலே பிறக்கச் செய்வாயாக. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.